making such a movie? Yes, sir. லைக் எப்படின்னா இந்த படம் இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருக்கோம். லைக் எப்படின்னா ஒரு யார் இறந்தாலும் சரி ஒரு ஓட்டு தான். அன்றைக்கி வந்து எலெக்ஷன்ற மாதிரி தான் நம்ம இதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓப்பனிங் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். முடியும் போது எலெக்ஷன் அன்றைக்கி தான் இந்த கதை முடியும். அன்றைக்கி தான் ஓட்டு மிஷின் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே வந்து ஆஃபீஸர்ஸ் போவாங்க. லைக் எப்படின்னா அந்த மக்கள் அங்கேயே இருக்கணும். அவங்க இவெல்லாம் அங்கே தான் இருக்காங்க சார். அவங்க ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, கேஸ் பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களும் ஓட்டு போடுறாங்க. அவங்களே தேடி எந்த ஒரு வாழ்வாதாரமும் போகல. ஆனால் ஓட்டு மிஷின் மட்டும் போகுது 5 வருஷத்துக்கு ஒரு டைம். பேசிக் நீட் எனக்கு கிடைக்கிறது அவங்களுக்கும் கிடைக்கணும். அதுதான் சார் மோட்டிவ். இப்போ நான் எனக்கு பசிச்சுன்னா நான் வெளியே போய்ட்டு தான் சாப்பிட முடியும். அவன் பசிச்சா கூட ஆசைப்பட்டா கூட சாப்பிட்றதுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போகிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம போர்ட்ரேட் பண்ணோம் சார். அவனுக்கு கிடைக்கணும்ல, ஒரு சாமானிய மனுஷனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு கிடைக்கணும்ல. அதான் நான் போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் சார். கதைகள் உருவாகும். அந்த மாதிரி ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் நான் தமிழ்நாடு ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் நான் வரேன். இது ஏன் படம் அப்படின்னா பாலுமகேந்திர சார் சொன்னது தான். நமக்கு இருக்கிற அந்த சஃபர் இருக்குல்ல, நமக்கு கோவம் இருக்குல்ல, அது எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் இந்த மீடியம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மீடியத்தில் நான் தான் கலைஞர், ஒரு டீம் சேர்ந்து உருவாக்குறோம். இந்த படைப்பு வந்து நமக்கு நினச்சதை பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு நம்மளுடைய வழியை சொல்லலாம்ல. இந்த வழின்ற சென்ஸ் என்னன்னா வழி மட்டுமே கிடையாது. என்னுடைய வழி வந்து ஒரு சமூகத்துடைய வழி. நிறைய பேருடைய வழியும் நிறைய ஹில் ஸ்டேஷனில் ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம எப்படியாவது போர்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு இந்த மீடியம் கரெக்டாக இருந்தால் தான் இதை சூஸ் பண்ணுவோம் சார். Anyway, it was very nice film. ஏன்னா ஒரு டூர் போனோம்னா ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வருது கொடை. லைக் நான் அதான் சார் சொல்ல வந்தேன். இப்போ எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா ஜாலியாக ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போகிறீங்க, ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதே ஹில்லில் நீங்கள் சுற்றி பார்க்குற அந்த டைமில் எதுவுமே கிடைக்காம உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போவோம், அது உங்களுக்கு தெரியாது. அதே ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம். இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹில் ஸ்டேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் ரோடு இல்லாமல் ஸ்பெசிஃபிக் இல்லாமல் உங்களை மீட் பண்ணிட்டே ஒருத்தர் போவான். அவனோட வழி உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு டைம் ஹில்லுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகும். ஹில்லுன்னு அழகு மட்டும் கிடையாது சார், டேல மட்டும் தான் அழகு. அது இருட்டுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு நாள் விடியலும் அவங்களுக்கு விடிகிற ஒவ்வொரு பொழுதுமே இந்த மாதிரி தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு லைஃப். அந்த டார்க்னஸ் தான் நம்ம அழகு மட்டுமே கிடையாது, அந்த டார்க்னஸ் தான் காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது கெவி இங்கே கேரளாவில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு லாங்குவேஜே இல்லைன்றது தான் நான் எப்போது எல்லா இடத்துலையும் ஸ்டேஜில் சொல்கிறது. நான் பிரித்து பார்க்குறதுக்காக பேசலை. பட் எனக்கு பர்சனலாக இங்கே ஸ்டோரிக்கு ஒரு 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 இம்பார்ட்டண்ட் வந்து எப்போவுமே இண்டஸ்ட்ரி வைஸாக வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மலையாளமில் ஸ்டோரி பேஸ்டாக லைக் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எப்போவுமே இங்கே அது ஒரு பெரிய ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. அது மாதிரி நான் தமிழ்லையும் லைக் ஸ்டோரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரியான கதைகள் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்கேன். கும்பலகி நைட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கதை பண்ணியாச்சு, பெர்முடா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன் ஷெயினோட. அது கோவிட்னால ரிலீஸ் ஆகலை. பெர்முடாவும் ஒரு நல்ல ஒரு கதையாக இருந்திருக்கும். ரிலீஸ் ஆகிருந்தால் நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து அதை கொண்டாடி இருப்பீங்க. எனிவே இன்னொரு மூவி, அந்த டைரக்டர் இன்னொரு மூவி பண்ணணும் இந்த நேரத்தில். நான் அதுதான் என்னோடய விஷயம் கூட. நானும் நிறையா மலையாள படம் பண்ணணும், அதுவும் எனக்கு ஒரு விஷ் இருக்குது. ஸோ ஹாப்பி கெவிக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சீன் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் அங்கே என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் அங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அங்கே நான் வந்து போயிட்டு ஃப்ரேம் வச்சு ஸ்டேஜிங் பண்ணி பொசிஷன் கொடுத்து ஃப்ரேம் அவுட் ஃப்ரேமிங் இப்படி நாங்கள் ஷூட் பண்ணல. வி ஜஸ்ட் மேட் தெம் டு ஹேப்பன் வாட் தே டூ. அண்ட் அதை நான் ஒரு கார்னர்லேருந்து கேப்சர் பண்ணேன். அப்போது நான் அங்கே ஒரு கேரக்டராக ஃபீல் பண்ணும்போது அங்கே எனக்கு எந்த ஸ்டாட்டிக்ஸும் தெரியல. ஸோ எனக்கு அது வந்து ஒரு மூமெண்ட்லேயே வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டார்க்குன்னா டார்க் போகணும், அதுக்குள்ளே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டும் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அவங்க கையில் என்ன ப்ராக்டிக்கல் லைட்ஸ் இருக்கோ அவங்க என்ன அதை யூஸ் பண்ணுறாங்களோ அது உள்ளே வரப்போ தான் அந்த வெளிச்சம் இருக்கும். அது வெளில போக டார்க் ஆகிடும். ஸோ இந்த நாய்ஸ், இந்த ஸ்டாட்டிக்ஸு, இந்த ஒரு கிம்பிள் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டினது தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபி கம்ஸ் ஃப்ரம் த மைண்ட்.
நைட் சீக்வென்ஸ் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கு, ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் சேலஞ்சிங்கெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அங்கே என்ன ஹேப்பன் ஆகுதோ அதை நான் ஒரு அப்சர்வராக இருக்கேன். அப்போ எனக்கு அதில் எந்த சேலஞ்சும் இல்லை. இப்போ இங்கே நடக்குது, ஐ எம் அப்சர்விங் திங்ஸ். அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது? இப்போ நான் வந்து அங்கே உட்காந்து அதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஒரு டோட்டலாக ஒரு ஹியூமனாக மாறும்போது தான் அங்கே ஹியூமன் சேலஞ்ச் தான் இருக்குது. ஜஸ்ட் ஐ எம் அப்சர்விங் திங்ஸ். அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம அதோட லேர்னிங்கும் பீங் பார்ட் தான். அப்போ நம்மளுக்கு எந்த சேலஞ்சும் இருக்காது, அதை நம்ம சேலஞ்சாகவும் பார்க்க மாட்டோம். ரெண்டாவது நம்ம டெக்னிக்கலாக உள்ளே கொஞ்சம் கொண்டு வரும்போது அதோட கண்டினியூட்டிஸ். நாங்கள் இது வந்து டிஃப்ரெண்ட் சீசனில் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர்னா, நெக்ஸ்ட் ஜனவரியில் ஷூட் பண்ணுறோம். கட் பண்ணால் அகைன் அனதர் அக்டோபர். அப்போ எங்களுக்கு சீசனல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, ப்ராக்டிக்கல் அடல்ஸ் இருந்தது. அதை வந்து நம்ம அகைன் திருப்பி ஃப்ரேம்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு அது ஒரு சேலஞ்சாக, அதுதான் சேலஞ்சாக இருந்தவரை அந்த லைஃபாகவே ஷோ பண்ணுறதுக்கு வந்து எந்த சேலஞ்சும் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா 4 days ஆகும் கரண்ட் வர. அப்போ நம்ம போயிட்டு திருப்பி ஜென்ரேட்டர்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. It's a bit difficult. So that's what I was curious about, and I really wanted to know that. I choose to be in the art side. Okay. No, because two producers have quit the film, so they found it's much task. We can't continue. And then we took some footage, and அதை நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணி இதை கொண்டு வரலாம் வெளியில் அப்படின்றதுல தான் எங்களுக்கு ரொம்ப டாஸ்காக இருந்தது. ஸோ எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபிலிமில் தான் இருந்தது. ஃபண்ட் எவ்வளோ வருது, பட்ஜெட் எவ்வளோ ஆகுது, அதை பற்றி நாங்கள் இது பண்ணலை. எங்ககிட்ட ஆக்சுவலாக பைசாவே இருக்காது. நாங்கள் அதை ஷூட் பண்ணிட்டு கேமராலாம் லாக் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பாய் சொல்லிவிட்டு எல்லாரையும் சைலண்ட்டாக அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபண்ட் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி அதை செட்டில் பண்ணி வரணும். இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எந்த ஒரு ஃபியரும் இல்லை. ஓப்பனாக சொல்லலாம், போய் படம் எடுக்கலாம் தைரியமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் நம்ம ஹானஸ்டாக இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது நம்மளோட கான்ஃபிடென்ட். அதுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறது தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன்.